இது ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி. வழக்கம் போல செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க 5 முக்கிய செய்தி குறித்தும் அதிலிருந்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம், அதற்குண்டான விடை என்னன்னு பார்க்க போறோம். முதலாவது முக்கிய செய்தி, சென்னை உள்பட உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பூமியில் இருந்தபடியே வெறும் கண்களால் பார்க்க முடியும் என்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா தெரிவித்துள்ளது. இதுதான் செய்தி. இப்ப கேள்வி, சர்வதேச விண்வெளி நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? ஏ நிலவின் சுற்றுப்பாதை, பி பூமியின் சுற்றுப்பாதை, சி வீனஸ் சுற்றுப்பாதை, டி செவ்வாய் சுற்றுப்பாதையில். விடை பூமியின் சுற்றுப்பாதை, பி. சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியின் சுற்றுப்பாதையில தான் நிறுவப்பட்டிருக்கு. இதே கேள்வியை இப்போ ஆங்கிலத்தில் பார்ப்போம். Where is the International Space Station was established? A. In Moon orbit, B. In Earth orbit, C. In Venus orbit, D. In Mars orbit. Answer is option B. In Earth orbit. அடுத்த செய்தி, சர்வதேச விண்வெளி மையம் குறிப்பிட்ட பகுதியில் வானில் தெரியும் நேரம் பற்றிய தகவல்களை நாசா வெளியிட்டு வருகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தின் புலப்படும் நேரங்கள் பற்றிய தகவல்களை வழங்கும் அமைப்பு எது? எந்த அமைப்பு இந்த தகவலெல்லாம் வழங்குது? நாசாவுடைய எந்த அமைப்புன்னு கேட்குறாங்க. ஏ ஐக்கிய நாடுகள், பி ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம், சி தேசிய விமானவியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், டி சர்வதேச வானியல் ஒன்றியம். இதுக்கான விடை சி தேசிய விமானவியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா. இதே கேள்வியை இங்கிலீஷில் பார்க்கலாம். Which organization provides information about the visible times of the International Space Station? A. United Nations, B. European Space Agency, C. National Aeronautics and Space Administration, NASA, D. International Astronomical Union. Answer is option C. National Aeronautics and Space Administration. Next news, திறந்தவெளி சிறைச்சாலை திட்டம் ராஜஸ்தான் மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது. கேள்வி, திறந்தவெளி சிறைச்சாலை திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது? ஏ தமிழ்நாடு, பி ராஜஸ்தான், சி கேரளா, டி ஆந்திர பிரதேசம். விடை பி ராஜஸ்தான். In which state is the open air prison scheme being implemented? A. தமிழ்நாடு, B. ராஜஸ்தான், C. கேரளா, D. ஆந்திர பிரதேஷ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ராஜஸ்தான். அடுத்து, புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இது செய்தி. இந்த செய்தியிலிருந்து போட்டித் தேர்வுக்கு பொது அறிவு சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்பாங்க? புதிய மீன்பிடி துறைமுகம் எங்கு அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது? ஏ சென்னை, பி புதுக்கோட்டை, சி தூத்துக்குடி, டி கன்னியாகுமரி. விடை பி புதுக்கோட்டை. Where has the government of Tamil Nadu decided to set up a new fishing port? A சென்னை, பி புதுக்கோட்டை, சி தூத்துக்குடி, டி கன்னியாகுமரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி புதுக்கோட்டை. இறுதி முக்கிய செய்தியாக நம்ம பார்க்க போகிறது, பல்வேறு பாலஸ்தீனிய குழுக்களை ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்காக 1964 அரபு உச்சி மாநாட்டில் PLO உருவாக்கப்பட்டது. இதிலிருந்து கேள்வி பார்ப்போம். PLOவை பாலஸ்தீன மக்களின் பிரதிநிதியாக அங்கீகரித்த முதல் அரபு அல்லாத நாடு எது? ஏ இஸ்ரேல், பி அமெரிக்கா, சி இந்தியா, டி பாலஸ்தீனம். விடை சி இந்தியா. Which country became the first non-Arab nation to recognize the PLO as the representative of the Palestinian people? A. Israel, B. America, C. India, D. Palestine. Answer is option C. India. இந்த கேள்வியோட நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது.